திமுகவுக்கு தூக்கமற்ற இரவுகளை விஜய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவங்க வரும் நாட்கள் என்ன அதிகமா பேசுவாங்க, ஆபாசமா பேசுவாங்க. இப்போ திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க. என்ன மாத்த போறாங்க? as of now is an headache. அது சேலஞ்சா மாறது எவ்வளவு நாள் ஆகும்? ஸோ அது அவங்களுக்கு தெரியுது, அதனால தானே வந்து பேசுறாங்க. 8 மந்திரி ரியாக்ட் பண்றான், எதுக்கு பயப்படுறது? ரியாக்ட் பண்றாங்க. எதிரிகள் யாராக இருந்தாலும், எந்த வடிவில் வந்தாலும், எத்தனை பேராக வந்தாலும் நாம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். நார்மல் லைஃப் 8 மணி நேரம். ஏன்னா திருச்சி மாநாடு ஒரு வேக்கப் கால் எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும், எல்லா மாவட்ட காவல்துறை தலைவர்களுக்கும். அட் த சேம் டைம் திமுக வந்து விஜய் பாப்புலாரிட்டியை பார்த்து பயப்படுது. இஸ் கட்டிங் இன் டு டிஎம்கேஸ் ஓட் பேங்க் போது திமுகவுக்கு கோபம் வருது. இவங்க கோர்ட்டுக்கு வர்றாங்க, அப்புறம் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. அதையும் கொடுத்த உடனே தாவேக்கா வந்து பாருங்க திமுகவுக்கு பயம் வந்துடுச்சு. விஜயோட க்ரௌடு அன்ரூலி க்ரௌடுன்றது எந்த அளவு உண்மையோ அந்த அளவுக்கு விஜயை பார்த்து திமுக பயப்படுதுன்றதும் உண்மை. இழப்பதற்கு திமுக தான் எல்லாம் இருக்குது. பொலிட்டிக்கல் டர்ஃப் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அவங்க எந்த எல்லைக்கும் போய் பேசுவாங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். முப்பெரும் விழாவில் விஜய் பற்றி நேரடியாக குறிப்பிடாமல் எல்லாரும் பேசின விஷயம். கனிமொழி புதிய பகைவர்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் மாற்றுன்னு சொல்லி சில பேர் வந்திருக்காங்க, என்ன மாற்ற போகிறாங்கன்னு தெரியலை அப்படின்றாங்க. செந்தில் பாலாஜி பேசும்பொழுது கூட எந்த வடிவில் வந்தாலும் நாம தான் ஜெயிப்போம் அப்படின்றாரு. விஜயை முப்பெரும் விழாவில் திமுக பேசுவது என்பது விஜயை அவங்க வந்து அட்டாக் பண்ண தொடங்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். ஆமாம், அட்டாக் பண்ண தொடங்கிட்டாங்க. விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டிலே விஜய் வருகையால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது, கிளி அடைந்திருப்பது திமுக மட்டும்தான். மற்றவங்க யாருக்கும் அவ்வளோ கவலை கிடையாது. ஏன்னா மற்றவங்களுக்குலாம் வந்தால் வருது, போனால் போதும். இழப்பதற்கு திமுக தான் எல்லாம் இருக்குது. திமுகவுக்கு தூக்கமற்ற இரவுகளை விஜய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் அவங்க கண்டிப்பாக பேசுவாங்க. வரும் நாட்கள் என்ன அதிகமாக பேசுவாங்க, ஆபாசமாக பேசுவாங்க. அவங்களோட பொலிட்டிக்கல் டர்ஃப் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அவங்க எந்த எல்லைக்கும் போய் பேசுவாங்க. இது ரொம்ப கண்ணியமாக பேசியிருக்காங்க. வரும் நாட்களில் ரொம்ப ரொம்ப இன்னும் கண்ணியமாக பேசுவாங்க. அதனால் அவங்க விஜய் ஃபேக்டரால் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்கன்றது உண்மை தான். எஸ், இட் இஸ் ட்ரூ. அந்த அளவுக்கு தான் கீழே நடக்குது. ஏன்னா கச்சாமிச்சான ஒரு ஓட்டை உடைக்கிறாரு. யாருக்கு எவ்வளோ ஓட்டு போகுதுன்னே தெரியல. இந்த கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு பேசுகிறவங்களாம் வந்து ஒன்று விவரம் அறியாதவர்களாக இருக்கணும், அவங்க வந்து உள்நோக்கம் கொண்டவர்களாக இருக்கும். வர கூட்டம் இவ்வளோ கூட்டம், ஒரு இன்ச்சு இவ்வளோ 8 கிலோமீட்டரில் 50,000 பேர் தான் நிற்க முடியும். இந்த கதையெல்லாம் அளந்துங்க இருக்காங்க. நேரில் வந்தவனை விட எத்தனை பேர் இன்றைக்கி தொலைக்காட்சிகளை பார்த்துருந்தோம். டிஆர்பி ரேட்டிங் ஆஃப் ஒவ்வொரு சேனலில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் போகுது. அதில் ஒரு 50% உங்களுக்கு வந்து ஓட்டாக மாறினாலுமே டிஸ்டர்பன்ஸ் வந்துடும்ல உங்களுக்கு வந்து. அதனால் அவங்களுக்கு டிஎம்கேக்கு இதோட ஆக்சுவல் பாதிப்பு என்னன்றது நல்லா தெரியும். விஜய் ஃபேக்டரால் டிஎம்கேக்கு வரக்கூடிய பாதிப்பு என்னன்றது டிஎம்கேக்கு நல்லா தெரியும். அவங்க எவ்ரி வீக் சர்வேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலியும் டிஎம்கே ஹை கமாண்டும் ரிப்பீட்டடாக அவங்க சர்வேஸ் ரெப்யூட்டட் ஒரு சர்வேக்கு 2 சர்வே 3 சர்வே கிராஸ் செக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது அவங்களுக்கு தெரியும். விஜய் இஸ் மேக்கிங் சீரியஸ் டேமேஜ் இன் டிஎம்கேஸ் ஓட் பேங்க். திமுக வாக்கு வங்கியில் விஜய் கணிசமான ஒரு சிதைவை ஏற்படுத்துகிறார். தோற்றுருவாங்க, ஆட்சி இழந்துருவாங்க திமுக நான் சொல்லலை. பட் அவர் ஒரு சிதைவை ஏற்படுத்துகிறாரு. அது திமுகவுக்கு பெரிய சேலஞ்சாக வருது. ஹெட்டேக்காக இருக்கிறது சேலஞ்சாக மாறுது. as of now is an headache. அது சேலஞ்சாக மாறுறது எவ்வளோ நாள் ஆகும் உங்களுக்கு வந்து. ஸோ அது அவங்களுக்கு தெரியுது, அதனால தானே வந்து பேசுகிறாங்க. 8 மந்திரி ரியாக்ட் பண்ணுறான், எதுக்கு பயப்பட ரியாக்ட் பண்ணுறான் மந்திரிகள்? அவர் தான் ஒன்றுமே இல்லை கடந்து போய் எதுக்கு நீ ரியாக்ட் பண்ணுற? சீமானுக்கு ரியாக்ட் பண்ணிங்களா? எதுக்கு விஜய்க்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுறீங்க? ஆகவே அவங்களுக்கு தெரியும் மனோஜ், அவங்களுக்கு டிஎம்கே பீங் வெரி ஷூடு பொலிட்டிஷியன்ஸ். அவங்க அதுவும் மாடர்ன் டெக்னிக்ஸு, மாடர்ன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வியூக வகுப்பாளர்களை முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. அவங்க தான் ஐபேக்கை கொண்டு வந்தாங்க. இப்போ ஊரில் இருக்க எல்லா வியூக வகுப்பாளரும் அவங்ககிட்ட தான் இருக்காங்க. எதிர்த்தரப்புக்கு அதிமுகவுக்கு எந்த வியூக வகுப்பாளரும் போயிடக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட எல்லா வியூக வகுப்பாளர்களையும் வளைச்சிட்டாங்க. மற்றவனுக்கு போடக்கூடாதுன்னு வளைச்சாச்சு. சம்பளம் கொடுத்து சும்மா இருன்னு உட்கார வச்சுருக்காங்க. எந்த வியூகமும் நீ வகுக்க வேணாம், அதுக்கு 3-4 பேர் இருக்கும். வேறு சிலர் வந்து சைலண்ட்டாக உட்காருன்னு அந்த லெவலுக்கு போயிடுச்சு. ஏன்னா பணம் நிறையா இருக்குது. இவ்வளோ பயம் ஏன் வருது? ஸோ விஜய் ஃபேக்டரால் என்ன டேமேஜ், ஆக்சுவல் டேமேஜ்ன்றது திமுகவுக்கு நல்லா தெரியும். அவங்க வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் மீட்டிங்கில் அவங்கள அறியாமல் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லா மாதிரியும் எதுக்கு ரியாக்ட் பண்ணுறான் இப்போ வந்து உங்களுக்கு? வி ஷுட் தேர் ரியாக்ட். இது பார்க்க வந்த கூட்டம், இது சினிமா கூட்டம், இது மக்களை இழிவுபடுத்துறது. மக்களை வந்து அது அன்ரூலி க்ரௌடு, பார்க்க வந்த கூட்டன்றதெல்லாம் மக்களை இழிவுபடுத்துறது. இது வந்து உங்கள் மேலே இருக்க வெறுப்பில் தானே அவன் பார்க்க வரான். ஏதோ சம் அண்ட்ரஸ்ட், உங்கள் மேலே ஏதோ ஒரு அதிருப்தியில் தான் நாங்கள் போய் நிற்கிறான். 2 பேர் மேலேயும், திமுக அதிமுக 2 பேர் மேலேயும் இருக்க அதிருப்தியில் தான் நான் போய் நிற்கிறான். வரும் நாட்களில் அவங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருப்பாங்க.
ஏன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. அதான் பிரச்சனையாக இப்போ. ஆனால் இந்த க்ரௌடை பற்றி ஹைகோர்ட்டில் தாவேக்கா வழக்கில் போலீஸ் நிறைய ஆதாரங்கள்லாம் சப்மிட் பண்ணுறாங்க. இவங்க பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்ததுனால நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம். ஏன்னா அடுத்தடுத்து விஜய் சுற்றுப்பயணமும் போகிறாரு. அவர் கோர்ட்டுக்கு போய் பெர்மிஷன் வாங்க வேண்டிய நிலைமையும் இருக்குது. அதில் போலீஸும் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறதையும் சொல்கிறாங்கல்ல. இப்போ விஜய் அவங்களெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயமும் இருக்குது தானே? 100% இருக்குது, 100% இருக்குது. நான் மறுக்கவில்லை. அது திருச்சியில் வந்து 8 மணி நேரம் அன்றைக்கி நார்மல் லைஃப் வந்து த்ரோன் அவுட் ஆஃப் கியர். இயல்பு வாழ்க்கை 8 மணி நேரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது அனுமதிக்க தகாதது. இப்போ நான் வந்து இப்போ அடுத்த ஊருக்கு இப்போ நாகப்பட்டினம் வரேன். நான் நாகப்பட்டினம் கலெக்டர் வந்தால் நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், ஓப்பனாக சொல்கிறேன். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவேன். இப்போ நீங்கள் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துனீங்க, மதுரையில் மாநாடு நடத்துனீங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நடத்துனீங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுங்க. திஸ் சம் சார்ட் ஆஃப் ரோட் ஷோ. இது இன்றைக்கி என்ன நடந்தது? மரக்கடையில் 10:30 மணிக்கு வந்துட்டு 11:30க்கு பேசிட்டு போவாருங்க. 6 மணிலேருந்தே மக்கள் வராங்க. அவர் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரதுக்கு 5 மணி நேரம் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறாங்க. நல்ல வேலையாக டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. பெரம்பலூர்லலாம் வந்து அவர் திருச்சி முடிச்சுட்டு போகும்போது வழியிலலாம் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நின்னாங்கன்னு கரண்ட்டு ஏதாவது ஆக்சிடென்ட் இதாக ஆகிட போகுது, பிஷாப் எதாவது ஆகிட போகுதுன்ட்டு உங்களுக்கு வந்து அது நல்ல நிர்வாகம் நல்லா செயல்பட்டுருக்கு, பாராட்டணும் அரசாங்கத்தை நம்ம. பிகாஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் 10 பேர் நிற்கிறாங்க, கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னு யார் பொறுப்பு? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விஜய் பொறுப்பா, சீஃப் செக்ரட்டரி பொறுப்பா, டிஜிபி பொறுப்பா, யார் பொறுப்பு? அதனால் அதெல்லாம் வந்து இன்றைக்கி கோர்ட்டில் போலீஸ் அண்டு சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனோட கோரிக்கை, அந்த தயக்கம் என்பது நியாயமானதும். நான் தான் சொல்கிறேன், நம்ம இப்போ நான் இருந்தானே கலெக்டர் இருந்தானே கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக சொல்கிறேன், கொடுக்க மாட்டேன். இப்போ நான் கோயம்புத்தூர் வராங்க, கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணால் கொடுக்க மாட்டேன். இதை யார் மேனேஜ் பண்ணுறது சொல்லுங்கள் நீங்கள்? ஏன்னா ஒரு கலெக்டரோட பேசிக் டியூட்டின்னா நார்மல் லைஃப் என்ஷூர் பண்ணுறது. நார்மல் லைஃப் 8 மணி நேரம். ஏன்னா திருச்சி மாநாடு ஒரு வேக்கப் கால் எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும், எல்லா மாவட்ட காவல்துறை தலைவர்களுக்கும், ஆல் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அண்ட் எஸ்பிஸ் வந்து இட்ஸ் அ வேக்கப் கால். ஏன் சீஃப் செக்ரட்டரிக்கும், ஹோம் செக்ரட்டரி அண்ட் டிஜிபிக்கு இது ஒரு இட்ஸ் அ வேக்கப் கால். நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இதை எப்படி இனிமேல் ஹேண்டில் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? ஒன்று மேசிவ் க்ரௌட்ஸில் வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது. இன்னொன்று வந்து அவன் அன்ரூலியாக இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது, லைட் போஸ்ட்டில் ஏறுறது, இட்ஸ் அ டேஞ்சரஸ் ப்ரொப்போசிஷன் இல்லை உங்களுக்கு வந்து. அப்போ என்ன ஸ்டாண்டிங் ஆப்ரேட் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் மேலே எவனா யாரானா இமீடியட்டாக கரண்ட்டை கட் பண்ணுன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். கரண்ட்டை எப்படி அந்த ஏரியா பூரா நீ கட் பண்ணுவேன்? ஆகவே இது ஒரு நியாயமான ஒரு பிரச்சனை தான். இது சம் சார்ட் ஆஃப் மிடில் பார்த்து இவங்க எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று க்ரௌடை வந்து அமைதியாக இருங்கன்னு சொல்கிற பொறுப்பு விஜய்க்கு இருக்குது. அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அமைதியாக இருக்குது. அவர் பாட்டு வேனுக்குள்ளேயே பஸ்ஸுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் விஜயகாந்த் 20 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் இறங்கி வந்து சொல்லுவார், இல்லை இறங்கடா கீழே வேஸ்ட்டு முடிச்சுட்டு வந்து அப்படி கத்துவார். ஏதோ சம் சார்ட் ஆஃப் அன் இன்டர்வென்ஷன். அதுவே இல்லையா மனோஜ்? இப்போ அவர் பாட்டு ஏசி பஸ்ஸுக்குள்ளே வேனுக்குள்ளே உட்காந்துன்னு இருக்காரு. அவரும் ஒரு ப்ரோ ஆக்டிவ் ரோல் எடுக்கணும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து நகரின் மையப்பகுதியில் ஒரு பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்தி அல்லது மேடையை போட்டு அதில் பேசுகிறதுன்றது அனுமதிக்க முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, விக்கிரவாண்டி மாதிரி மதுரை மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் மாநாடுகள் நடத்திட்டு போகலாம். சார் விஜய்க்கு ரோட் ஷோஸ் வந்து பெரிய சிக்கல் தான் எனக்கு தோணுது. அனுமதி கொடுக்கறதுல ப்ராப்ளம் இருக்குது. இப்போ கேட்குறாங்க எடப்பாடிக்கு வந்து பிரச்சனையே இல்லை. எடப்பாடிக்கு அந்த பிரச்சனையே சுத்தமாக இல்லை. அவங்க இன்ஃபேக்ட் ஏடிஎம்கேவே அந்த பிரச்சனையை கிளப்பல. போலீஸ் எங்களுக்கு நிபந்தனை விதிக்கிறாங்க, 23 நிபந்தனை, பர்மிஷன் கொடுக்கலன்னு அவங்க பேசவே இல்லை. ஏன்னா ஒரு ஸ்மூத் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்குது. சிஎம் அண்டு உதயநிதிக்கு வந்து அவங்க ரோட் ஷோ போகிறாங்க, அங்கே டிராஃபிக் பிளாக் ஆகுது, யாரும் ஆனால் பேசலை. மதுரையிலலாம் மே மாதம் வந்து சனிக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு ஸ்டாலின் ரோட் ஷோ, கிட்டத்தட்ட 4 hours அந்த பகுதி பூரா என்டையர் மதுரை த்ரோன் அவுட் ஆஃப் கியர் டிராஃபிக். மதுரை சுற்றுப்புட்ட வட்டாரம், இன்ஃபேக்ட் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு கேட்வே. மறுநாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரிய ஆர்டிகல். பட் சீஃப் மினிஸ்டர்னு போது, ரூலிங் பார்ட்டின்னு போது அது வேறு கேட்டகரி தான். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ தான். அதில் வந்து அது ஏற்கனவே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணால் அந்தந்த கட்சிகள் கிட்ட வந்து இழப்பீடு வாங்கணும்னு ஜெயலலிதா ஒரு சட்டம் 2001-2 கொண்டு வந்து அது கோர்ட்டில் சேலஞ்ச் ஆகி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே கரைஞ்சி போச்சு. 2011-12 பாட்டாளி மக்கள் கட்சி மேலே ஜெயலலிதா ஒரு கேஸ் போட்டு, அது இந்த கேஸ் ரொம்ப நாள் நடந்தது. நம்ம பாலு தான் அது அப்பீர் ஆகி ஞாபகம் இருக்குல்ல, மாமல்லபுரத்தில் அந்த சித்திரை பெருவிழாவில் 2013 நினைக்கிறேன், 13 ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகி கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் அந்த கேஸ் நடந்தது. அப்புறம் டேமேஜ் ப்ரே பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஐ திங்க் கோர்ட்டில் வந்து கவர்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸ் வந்து அதை காமிச்சிருக்காங்களா விஷுவல்ஸ்லாம்? ஆமாம், எல்லா ஃபோட்டோஸ் ஆதாரம்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க பண்ண விஷயம். ஆமாம், அது ப்ராப்ளம் தானே மனோஜ். அது இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போது எல்லா கலெக்டர்ஸும் அனுமதி மறுக்கிறாங்க.
இவங்க கோர்ட்டுக்கு வர்றாங்க, அப்புறம் செர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க, இப்படிலாம் பண்ணணுன்ட்டு. அதையும் கொடுத்த உடனே தாவேக்கா வந்து பாருங்கள் திமுகவுக்கு பயம் வந்துடுச்சு, எங்களை ஒரு விஷயம் பண்ண விட மாட்டுறாங்கன்னு பொலிட்டிக்கலாக ட்விஸ்ட் பண்ணுறாங்கல்ல. இதில் அந்த ஃபேக்டரும் இருக்குது. விஜயோட க்ரௌடு அன்ரூலி க்ரௌடுன்றது எந்த அளவு உண்மையோ அந்த அளவுக்கு விஜயை பார்த்து திமுக பயப்படுதுன்றதும் உண்மை. அதனால் டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துகிறாங்கன்றதும் இதுதான் பிரச்சனையை. இது catch-22 சுச்சுவேஷனு. விஜயோட ரசிகர்கள் அன்ரூலியாக இருக்காங்க, அன்கண்ட்ரோல்டு க்ரௌடு. டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறான், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது ஒன்று. ரெண்டாவது, ஸோ சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அது பெரிய சிக்கல். அது அட் த சேம் டைம் திமுக வந்து விஜய் பாப்புலாரிட்டியை பார்த்து பயப்படுது, இஸ் கட்டிங் இன் டு டிஎம்கேஸ் ஓட் பேங்க்னும் போது திமுகவுக்கு கோபம் வருது, தேர் ரேட்டில்டு. அப்போ அவங்க அதிகாரம் கையில் இருக்கிறதால அனுமதியை மறுக்கிறாங்க. ரெண்டுமே உண்மை. விஜயும் இறங்கி வரணுங்க. ஹஸ் டு சேஞ்ச் இஸ் பாத் சம் சார்ட் ஆஃப். ஏங்க நான் கேட்குறேன், திருச்சி மொத்தமே 8லேருந்து 10 கிலோமீட்டர் தான், சின்ன நகரம் தான் உங்களுக்கு. அங்கே வந்து 5 மணி நேரம் டிராஃபிக் பிளாக் ஆகுது. என்ன காரணங்க? எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிருப்பான் நீங்கள் சொல்லுங்களேன். அதாவது வந்து ஆம்புலன்ஸ்லாம் அலோவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும் இல்லைங்க, மெடிக்கல் அட்டெண்டன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க இருப்பான்ல, டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கும், அவனுக்கு மற்ற வேலைகள் போக வேண்டியிருக்கும், அவன் எல்லாமே அவுட் ஆஃப் கியர் ஆகுதுங்க. அது 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 எப்படி நீங்கள் அதை நியாயப்படுத்துவீங்க? இப்போ இந்த மாதிரி அடுத்த 15 வாரங்களுக்கு 16 வாரங்களுக்கு தமிழ்நாடு பூரா ஒரு 30 நகரங்களில் நடக்க போகுதுன்னா அது எப்படி மாநில அரசு எப்படி அதை அனுமதிக்க முடியும்? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை பயன்படுத்தி இவங்க அவரோட நியாயமான உரிமைகளை பறிக்கிறாங்கன்றது அது உண்மை. அதுதான் நான் சொன்னேன். இப்போ விக்ரவாண்டி மாதிரி மதுரை மாதிரி மாநாட்டுக்கு 1000 கண்டிஷனை போட்டாங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு போடுற நீ? அப்புறம் நீ ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா, விஜய் கொடுக்கலன்னா சிஎம்முக்கும் கொடுக்கக்கூடாது, உதயநிதிக்கும் கொடுக்கக்கூடாது, எடப்பாடியும் கொடுக்கக்கூடாது, யாரும் கொடுக்கக்கூடாது. மீடியா வந்து விஜயால் வரக்கூடிய பாதிப்பை எழுதுகிற மாதிரி சிஎம்மோட மாநாட்டுக்கு சிஎம்மோட ரோட் ஷோவில் பாதிப்பு வரதை பற்றி மீடியா எழுதுறது இல்லையா? மதுரை இன்சிடென்ட்டை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணிச்சு. யாருமே அதை பெருசாக பேசலையா உங்களுக்கு? அந்தந்த இடங்களில் மக்களும் பாதிக்கப்படுறாங்க. எலெக்ஷன் டைமில் நடக்கிறது வேறு, அந்த 15 நாள் எல்லாருமே பண்ணுவாங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹிஸ்டரியில் எலெக்ஷனுக்கு 1 இயர் முன்னாலே கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ ரோட் ஷோ பர்மிஷன்றது யூனிஃபார்மாக நீங்கள் வந்து இது பண்ணணும். விஜய்க்கு என்ன பேராமீட்டர்ஸோ அதுதான் ஸ்டாலினுக்கு என்ன பேராமீட்டர்ஸோ அதுதான் வந்து எடப்பாடிக்கும். அதை நோக்கி இது நகரணும். வெறும் விஜய் சென்ட்ரிக்காக இது போகுதுன்னா அவங்க என்ன, உங்களுக்கு வந்து புது கட்சி பேச ஆள் இல்லை, அந்த மோஸ்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், அவருக்கு சுற்றி யார் இருக்கானே தெரியல, 1 மேன் ஷோ, செகண்ட் ரேங்க் லீடர்ஸே அந்த பார்ட்டியில் இல்லவே இல்லை. அதனால் வந்து இப்போ ஸ்டேட் வந்து என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதை கேள்வி கேட்க ஆள் கிடையாது. கோர்ட்ஸ் அப்போல்டு பண்ணிச்சுன்னா அவங்க ஆங்கிலத்தில் சொன்னால் தே வில் பி லெஃப்ட் இன் த லர்ச். அவங்க தனியாக விட்டுருவாங்க, அது அவங்கள விட்டுருவாங்க, யாருமே அவங்களுக்காக பேசுகிறதுக்கு இருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் கூட ஆளுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க இருக்குன்றது. வெறும் சினிமா பாப்புலாரிட்டியை மட்டும் வச்சு நீங்கள் அரசியல் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி சிக்கல் வரும்போது தான் அதோட அர்த்தம் புரியும் அவங்களுக்கு. விழாவில் செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு அவரை புகழ்ந்தே தள்ளிட்டார் சிஎம். எல்லாருமே செந்தில் பாலாஜியை புகழ்ந்து அங்கே பேசியிருக்காங்க. திமுகவோட இந்த முப்பெரும் விழா கூட்டத்தை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லதொரு கூட்டன்றாங்க. ஏன்னா அவர் முதலமைச்சரே சொல்லிட்டார், இது வரைக்கும் திமுக வரலாறுலேயே எப்படி ஒரு முப்பெரும் விழா நடந்தது இல்லைன்ட்டார். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். திமுகவோட வரலாறுன்றது ஒரு மிகப்பெரிய வரலாறு. கூடும் கூட்டத்தை வைத்தும் அங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்களை பார்த்து முதலமைச்சர் அப்படி சொல்லியிருப்பாரே, ஆனால் அது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த புகழ் மாலைகள் யாருக்கு போகுதுன்னா 5 கட்சி மாறி வந்த ஒருவருக்கு போகிறது. அவர் 1.5 ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்தவர். அவர் மீது ஏற்கனவே வழக்குகள் இருக்கின்றன. 2000 சாட்சிகளை சேர்த்து சுதந்திர இந்திய வரலாறுலேயே குற்றம் சுமத்தப்பட்டவர்களும் சாட்சிகளும் 2000 பேருக்கு மேலே இருக்காங்க. கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் வழக்கு விசாரணை நடத்தணும். யுவர் மேக்கிங் அ மாக்கரி ஆஃப் த சிஸ்டம். நீங்கள் இந்தியாவோட சட்டங்களையே இழிவுபடுத்துறீங்க. யுவர் டேக்கிங் இட் ஃபார் அ ரைடுன்னு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் சொல்லிச்சு. செந்தில் பாலாஜி கேஸில் தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டிருக்கும் முறையை பார்த்து. பேசிக் ஃபேக்ட்ஸ். அந்த செந்தில் பாலாஜிக்கு தான் முதலமைச்சர் பாராட்டு மழை பொழிகிறார். செந்தில் பாலாஜி ஒரு பவர்ஃபுல் லீடராக அந்த பிராந்தியத்தில் வந்துட்டார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. திமுகவில் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லாக யாருமே, அந்த கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கே கூட இவ்வளவு முக்கியத்துவத்தை தன் வாயார முதலமைச்சர் புகழ்ந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கட்சியில் சேர்ந்தார். டிடிவி கிட்ட வந்து அங்கே போனார் அவர். செந்தில் பாலாஜி தன்னுடைய செல்வாக்கை இடி கேஸில் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு வெளியில் வந்த பிறகு மிக நன்றாக நிறுவி இருக்கிறார் திமுகவுக்குள்ளே. அவர் 3 லட்சம் சேர் போட்டார், எல்லாருக்கும் கிஃப்டெல்லாம் கொடுத்தாருன்னெலாம் பேசுகிறாங்க. அந்த எப்படி சொல்கிறது, அந்த பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, அது பேசுபடு பொருளாக மாறுது. அது வந்து கட்சிக்குள்ளே அந்த பிராந்தியத்தில் மேற்கு மண்டலத்தில் அவருடைய செல்வாக்கு அதிகரித்திருக்குன்னு சொல்கிறாங்க. கட்சிக்குள்ளே அவருக்கு என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் செல்வாக்கு அதிகரிச்சிருக்குது, பவர் கையில் இருக்குது.
நம்ம ஜெயிக்கிறோம், நாம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு பேசினார் அவர். இயர்ஸ் அ நேக் ஆஃப் கன்வேயிங் டு பீப்புள்வாங்க. மக்கள்கிட்ட அழகாக தன்னுடைய செய்தியை கொண்டு போகக்கூடிய சாமர்த்தியம் செந்தில் பாலாஜி. இஸ் அ ஸ்மார்ட் மேன், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வெரி வெரி ஸ்மார்ட் மைண்டு. நம்ம ஜெயிக்கிறோம், நாம தான் ஜெயிக்கிறோம்னு பேசினார் அவர் செந்தில் பாலாஜி. இங்கேருந்து கணக்கு தொடங்கும்னு பேசுகிறார் அவர். ஏற்கனவே சிஎம் பேசிகிட்டு இருந்தார், மேற்கு மண்டலத்திலிருந்து கொங்கு மண்டலத்திலிருந்து அதிமுகவின் வீழ்ச்சி தொடங்குதுன்னு. செந்தில் பாலாஜி ஒரு மிகச்சிறந்த தலகர்த்தராக திமுகவுக்குள் உருவெடுத்து கொண்டிருக்கிறார். மேபி அடுத்த கவர்மெண்ட் வந்தால் வில் பி ஒன் ஆஃப் த டெப்டி சீஃப் மினிஸ்டர்ஸாக கூட இருக்கலாம். அடுத்த துணை முதலமைச்சராக, ஏன் முதலமைச்சராக கூட வர தகுதியானவர் தான் செந்தில் பாலாஜி அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் பேச தொடங்குவார்கள். அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவரை ஏன் முதலமைச்சராக்கக்கூடாது என்ற கேள்வியை கூட எழுப்பும். நான் சொல்லலை, ஆதரவாளர்கள். பட் நான் செந்தில் பாலாஜிட்ட துட்டு வாங்கிட்டேன், நான் பேசுகிறேன்னு சொல்லிடாதீங்க. பட் அவர் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கண்டிப்பாக, ஒருவேளை திமுக அடுத்த முறை வெற்றி பெற்றால் செந்தில் பாலாஜி கேபினெட்டில் இருப்பார், டெப்டி சிஎம் ரேங்க் கூட வருவார். ஏன்னா சிஎம் சார் ஒரு கோடு போட சொன்னால் ரோடு போடுவார், அதனால தான் அவரை முடக்க பார்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு செந்தில் பாலாஜி பாருங்கள், இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காரு. ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை சூறையாடிய, நீதிமன்றங்களால் கடுமையான குற்றச்சாட்டுக்குள்ளாகிய, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையால் குற்றம் சுமத்தப்பட்டு, சாதாரண குற்றம் அல்ல, நூற்றுக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை சூறையாடியதாக குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு விசாரணையை தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு சீர்குலைக்கிறது என்று உச்சநீதிமன்றமே கண்டனம் தெரிவித்த பிறகும் அத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஒருவரை முதலமைச்சர் புகழுகிறார் என்றால் இந்திய ஜனநாயகத்தின் எண்ணி நாம் வெட்கித்தான் தலைகுனிய வேண்டும். இது வழக்கு விசாரணை எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் மேற்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜிமான ஒருத்தர் அவங்களுக்கு தேவைப்படுது தானே. ஏன்னா எவ்வளவோ பேர் இருந்தாலும், இப்போ வெள்ளக்கோயில் சாமிநாதன் போன்றவர்கள், ஈரோடு முத்துசாமி போன்றவர்கள் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை திமுகவால் அங்கே பெற முடியலை. ஆனால் செந்தில் பாலாஜி வருகைக்கு பிறகு ஓரளவுக்கு அது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், உள்ளாட்சி தேர்தலாகட்டும், ஓரளவுக்கு உறுதிப்படுத்தி இருக்குல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் அங்கே தேவைப்படுகிறது அப்படின்றத திமுக உணர்ந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா? முக்கியத்துவம் கொடுக்கறத பற்றி நம்ம ஒன்றும் யாருமே கேள்வி கேட்க முடியாது. அட் த காஸ்ட் ஆஃப் வாட்? எதை விலையாக கொடுத்து? நீங்கள் கேட்குறீங்க 24 தேர்தல் அவர் சிறையில் இருந்தார். யாரை நிற்க வச்சாலும் திமுக வெற்றி 40-0. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பிஜேபிக்கு எதிராக நிற்குது. 3 தேர்தலாக 37 ஜெயலலிதா, 39 ஸ்டாலின், 40 ஸ்டாலின். 14 37 ஜெயலலிதா, மோடியா லேடியான்னு கேட்டு 19 ஸ்டாலினோட அலையன்ஸில் 39, 24 40. ஒரு லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட ஆன்டி பிஜேபி. அது ஒன்றும் செந்தில் பாலாஜி காரணம் கிடையாது. யார் நின்றுந்தாலும் அங்கே ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வருது. நீங்கள் அசம்பிளி எலெக்ஷனில் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. சரி, நீங்கள் இது நான் என்ன கேட்குறேன், இது அப்போ எந்த நாம்ஸுமே ஒரு கட்சி கிடையாதா? வெற்றி ஒன்று தான் இலக்கா உங்களுக்கு? நீங்கள் குற்றம் சுமத்தியவர், உங்களால் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர். எத்தனை வீடியோஸ் நீங்கள் பேசியிருக்கீங்க அவருக்கு எதிராக? அவர் முதலமைச்சராக ட்ரை பண்ணார் நீங்கள், அவர் இந்த மாநிலத்தை வித்துக்கிட்டு இருக்காரு நீங்கள், அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பூர்வாங்க ஆதாரம் இருக்குன்னு உங்களுடைய காவல்துறை இன்னமும் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் அவரை ஏன் நீங்கள் அமைதியாக இருந்துட்டு போயிடலாமே? நீங்கள் எதற்காக கொண்டாடணும் அவரை? அப்போ இது என்ன மெசேஜை கீழே கொடுக்கும்? கட்சிக்குள்ளே என்ன மெசேஜை கொடுக்கும்? அது கட்சிக்கு அவர் 7 ஆண்டுகள் தான் ஆகுது. நான் சொன்னேன், கட்சியில் 60 ஆண்டுகளாக இருக்கான்ல, அவனுக்கு என்ன மெசேஜ் இது கொடுக்கும்? நீங்கள் நியாய தர்ம அநியாயத்தெல்லாம் கூட விட்டுருங்க. கட்சிக்குள்ளே 60 வருஷமாக 50 வருஷமாக இருக்கான்ல, சொத்து சோகத்தை இழந்து கட்சிக்காக பாடுபட்டு போலீஸுக்கிட்ட அடி வாங்கி உத வாங்கி கேஸை பார்த்து எம்ஜிஆர் ஜெயலலிதா. ஏன்னா 30 வருஷம் அதிமுக. அந்த 30 வருஷம் அதிமுகனா அதோட அர்த்தம் திமுக மேலே கடுமையான அடக்குமுறைகள் ஏவி விடப்பட்டிருக்கின்றன. அப்போ அதை சந்தித்த ஒரு சராசரி தொண்டனோட மனநிலை என்ன? அல்லது அதில் மேலே வளர நினச்சி வளர முடியாமல் போனவன் யார்? இப்போ அந்த மேற்கு மண்டலத்திலேயே செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கிடைக்குதுன்னா அதோட அர்த்தம் என்னென்னா, பழைய ஆட்கள் எல்லோரும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதை பேசுங்க. அது ஒரு சன்னிங்க ஏற்படுத்தும்ல உங்களுக்கு. எனவே நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப்னு வாங்க மனோஜ். அது மாதிரி ஒரு செந்தில் பாலாஜி ஒரு வெற்றிகரமான மனிதராக பார்க்கப்படுகிறார். அங்கே வர தேர்தலில் அவரால் பிரம்மாண்டங்களை சாதிக்க முடியுது. ஸோ முதலமைச்சர் அவர் மீது தனி அன்பு கொண்டிருப்பது என்பது புரிந்து கொள்ளக்கூடியது தான். லெட் அஸ் சீ என்ன நடக்குதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்து. நன்றி மனோஜ். நன்றி.